பவித்ரா, இங்கதான் இருக்கியா? ஆமா, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? உன் சித்தப்பா வேணுதான் உன்னை தேடி பார்த்து கூட்டிட்டு வர சொன்னாரு. அப்படியா? வேணு சார் சொல்லாம எங்களுக்கு எப்படி உன் பேர் தெரியும்? அவரும் உன்னை ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்காரு. சரி வா போலாம். பேக்க கொடுமா. பவி, பவி, மாமா, பவி எப்போவுமே மனசு கஷ்டமா இருந்தா இந்த கோயிலுக்கு தான் வருவா. அவ கண்டிப்பா இங்க தான் இருப்பா. சரி வா போலாம். பவி சார், இங்க ஒரு சின்ன பொண்ணு தனியா இருக்கிறத பாத்தீங்களா? இல்லையே சார். சார், சின்ன பொண்ணுனா ஒரு 10 வயசு இருக்குமா? ஆமாங்க. ஆமா சார், இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு இங்க தான் இருந்தது. எங்ககிட்ட போனை வாங்கி நியூஸை கூட பார்த்தாப்ல. ஆமா, நீங்க யாரு? நான் அவளோட சித்தப்பா சார். உங்க பேர் வேணுவா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்பதாப்பா 2 பேரும் வந்து வேணு சித்தப்பா கூட்டிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்கப்பா. இப்ப என்னடாண்ணா நீங்களே அந்த பொண்ணை தேடி இங்க வந்திருக்கீங்க? நீங்க சொல்லி அனுப்பின ஆளுங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க. போங்க. ஐயோ இல்லைங்க, நான் அப்படி யாரையும் அனுப்பலங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? வேணு சித்தப்பா கூப்பிட்டாருன்னா கூட்டிட்டு போனாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு நம்பிக்கையா போச்சு. என்ன மாமா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க? யார் மாமா பவியை கூட்டு போயிருப்பா? தெரியல அர்ஜுன், இதுல ஏதோ தப்பா இருக்கு. சார், அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? போய் சுமாரா ஒரு 5 நிமிஷம் ஆகுது.